ஸோ நாங்கள் எதில் ஸ்பெஷலைஸ்ட்னு கேட்டிங்கன்னா ரெஸ்டரேஷனில் வி பர்ச்சேஸ் அ வெஹிக்கிள், வி ரெஸ்டோர் இட், அதுக்கப்புறமேட்டி அதை நாங்கள் சேல் பண்ணுறோம். இப்போ விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆர்எக்ஸ் சீரீஸ் இருக்குது, எஸ்டி, ஜாவா, அப்புறம் ரோட் கிங், பாருங்கள் ரோட் கிங் இருக்குது. ஸோ அப்புறம் உங்கள்கிட்ட நிறைய வெஹிக்கிள்ஸ் RD 350, RXல எல்லா சீரீஸு, அப்புறமேட்டி ஷோகன், ஃப்ரம் ஃப்ரண்ட் டயர்ஸ் டு ரியர் டயர்ஸ் எல்லாமே A to Z நாங்கள் பண்ணிடுறோம் ஆஸ் பர் யோர் ரிக்வயர்மெண்ட். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே எங்களால் கொடுக்க முடியும். மெயின் திங் இஸ் பக்கத்தில் இருந்தீங்கன்னா தாராளமாக நேரில் வந்து ஸ்டோரை ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது புரியும், அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு சொல்கிறது எங்களுக்கு புரியும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜனனி மோட்டார்ஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஸ்ட் ரிகார்டிங் ஆர் பிஸ்னஸ். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நாங்கள் எங்கே லொக்கேட் ஆகிருக்கோம்னு நிறையா பேர் கேட்குறாங்க. நாங்கள் ட்ரிச்சியில் லொக்கேட் ஆகிருக்கோம், தமிழ்நாட்டில் ட்ரிச்சியில் லொக்கேட் ஆகிருக்கோம், திருச்சிராப்பள்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃப்ரம் சென்னையிலேருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவிஎஸ் டோல்கேட்லேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் BSNL ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இதே இது கரூர் அந்த சைட்லேருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நேராக சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கண்டோன்மெண்ட் வந்துடலாம். கண்டோன்மெண்ட்டில் முத்திரையர் சிலையிலேருந்து 100 மீட்டர்ஸ் லெஃப்ட் சைடில் INSAAF காம்ப்ளெக்ஸ்ன்ற பில்டிங்கில் அண்டர் கிரவுண்டில் இருக்கிறோம் நாங்கள். ஸோ நாங்கள் எதில் ஸ்பெஷலைஸ்ட்னு கேட்டிங்கன்னா ரெஸ்டரேஷன் வந்து வி மெயின்லி கான்சென்ட்ரேட் ஆன் ராயல் என்ஃபீல்ட்ஸ். ராயல் என்ஃபீல்டுன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். அது எல்லாமே விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ்க்கு. லேட்டஸ்ட் வெஹிக்கிள் வந்து நாங்கள் சேல் பண்ணல, லைக் ஸ்டாண்டர்ட், லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்டு, எலக்ட்ரா, கிளாசிக், தண்டர்பர்ட் இதெல்லாம் நாங்கள் வந்து சேல் பண்ணல. நாங்கள் ஒன்லி பாயிண்ட் டைப் மட்டும்தான் நாங்கள் வந்து சேல் பண்ணுறோம். அதாவது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னா ரைட் சைட் கியரில் லெஃப்ட் சைட் பிரேக் வச்சு பாயிண்ட் டைப் வருது. ஸோ அந்த வெஹிக்கிள்ஸ் ஃப்ரம் 1950s 60sலேருந்து 2009 வரைக்கும் நாங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறோம். அது மட்டும் தான் நாங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய பேர் எங்களுக்கு மற்ற வெஹிக்கிள்ஸ்லாம் கேட்குறாங்க. மற்ற வெஹிக்கிள்ஸ்லாம் கிளாசிக், தண்டர்பர்ட் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ நாங்கள் இன்னும் அதுக்கு வரல. நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா வி ஆர் நாட் டீலர்ஸ், வி ரெஸ்டோர் அண்ட் செல். ஸோ டீலர்ஸ்க்கும் எங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு வெஹிக்கிளை பர்ச்சேஸ் பண்ணி அப்படியே நாங்கள் சேல் பண்ணுறது கிடையாது. வி பர்ச்சேஸ் அ வெஹிக்கிள், வி ரெஸ்டோர் இட், அதுக்கப்புறமேட்டி அதை நாங்கள் சேல் பண்ணுறோம். ரெஸ்டோரேஷன் வந்து நாங்கள் 10 வண்டி எடுத்தோம் அப்படின்னா நாங்கள் ஒரு வண்டி மட்டும்தான் எங்கள் டேஸ்ட்டுக்கு ரெஸ்டோர் பண்ணுவோம், மீதி எல்லாம் அப்படியே வச்சுருவோம். அது கஸ்டமர் அந்த வெஹிக்கிளை செலக்ட் பண்ணி அது அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல ரெடி பண்ணி அப்படி தான் நாங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எங்களோட மெயின் பிஸ்னஸ் இது தான். ப்ளஸ் நாங்கள் வந்து அக்சசரிஸ், இன்ஜின் ஒர்க் எல்லாமே அந்த வெஹிக்கிளுக்கு நாங்களே எல்லாமே ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணி நாங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். இதே இது உங்களோட ஓன் வெஹிக்கிள் இருக்கு, உங்களோட ஓன் வெஹிக்கிளை எங்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் ரெஸ்டோர் பண்ணுறீங்கன்னா தாராளமாக அதுவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். எங்கள்கிட்ட லேட்டஸ்ட் வெஹிக்கிள்ஸ் மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. அண்ட் அதர் தேன் புல்லட் எங்கள்கிட்ட வேற எந்த வெஹிக்கிள்ஸுமே கிடையாது. ரிகார்டிங் பஜாஜ், KTM, இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது. நாங்கள் வெறும் புல்லட் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுறோம். அப்புறம் விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா RX சீரீஸ் இருக்குது, ST, ஜாவா, அப்புறம் ரோட் கிங், பாருங்கள் ரோட் கிங் இருக்குது. ஸோ அப்புறம் உங்கள்கிட்ட நிறைய வெஹிக்கிள்ஸ் RD 350, RXல எல்லா சீரீஸு, அப்புறமேட்டி ஷோகன், CD 100. ஸோ அந்த மாதிரி பழைய காலத்து வெஹிக்கிள்ஸ், விண்டேஜ் ரெட்ரோ ஸ்டைலில் உள்ள வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நாங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணிடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலராக நீங்கள் ஒரு வெஹிக்கிள் கேட்குறீங்க என்கிட்ட வந்து திடீர்னு எனக்கு வந்து இந்த மாடலில் எனக்கு ஒரு RD 350 1983 மாடலில் ஹை டார்க் வேணும் அப்படின்னு உங்களோட ரிக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்காது. நாங்கள் வந்து அந்த வெஹிக்கிளை அவுட் சோர்ஸ் பண்ணுவோம். எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கேதர் பண்ணி அதுக்கப்புறமேட்டி அதில் ஒரு 4 to 5 கலெக்ஷன்ஸ் காமிப்போம். அந்த கலெக்ஷன்ஸில் நீங்கள் ஏதாச்சும் வெஹிக்கிள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஹிக்கிளை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி அந்த வெஹிக்கிள் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அதை நாங்கள் ரெஸ்டோர் பண்ணி பேப்பர் ஒர்க்ஸ், டாக்குமெண்ட்ஸ்லாம் பண்ணி ப்ராப்பராக இங்கேருந்து வெளியில் போகும்போது ஷோரூம் கண்டிஷன், அதாவது மின்ட் கண்டிஷனில் உங்களுக்கு டெலிவரி ஆகும். ஸோ இதான் நாங்கள் பண்ணுற ஒரு டீட்டெயில். ஸோ இதில் வந்து நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெயிண்ட் ஒர்க்ஸ் பண்ணுறோம், இன்ஜின் ஒர்க்ஸ் பண்ணுறோம், ரெஸ்டோரேஷன், கம்ப்ளீட் ரெஸ்டோரேஷன் ஃப்ரம் பின் டு பின், ஃப்ரம் ஃப்ரண்ட் டயர்ஸ் டு ரியர் டயர்ஸ் எல்லாமே A to Z நாங்கள் பண்ணிடுறோம் ஆஸ் பர் யோர் ரிக்வயர்மெண்ட். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே எங்களால் கொடுக்க முடியும். இல்லை நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் பண்ணாலும் தாராளமாக பண்ணலாம். இல்லை ஸ்டாக்காக வேணுனாலும் அந்த வெஹிக்கிளை ரெஸ்டோர் பண்ணி ஸ்டாக்காக வேணால் திருப்பி ரெமிட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதுதான் நாங்கள் பண்ணுற ஒர்க். வேறு நிறைய பேர் கேட்குற கொஸ்டின்ஸ், ஏன் நீங்கள் ஸ்டாக் பண்ண மாட்டேங்கிறீங்க என்னன்னு. ஆனால் கஸ்டமரோட இது என்னன்னு, நீட் என்னன்னு கண்டிப்பாக இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இப்போ ஒரு 5 வண்டி வாங்குறேன் அப்படின்னா அந்த 5 வண்டியில் வந்து நிறைய பேர் வந்து இந்த வண்டி வேணாம் அந்த வண்டி வேணாம் அப்படி. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த காரணத்துக்காக தான் நாங்கள் ஸ்டாக் பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வெஹிக்கிள் கேட்குறீங்க, எனக்கு வந்து என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 83, எனக்கும் 83ல் ஒரு வெஹிக்கிள் வேணும்னா என்கிட்ட 81 இருக்கும், 85 இருக்கும். நீங்கள் 83 கேட்கும் போது என்கிட்ட இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா நான்
வெளியில தான் நான் அவுட் சோர்ஸ் பண்ணணும். நான் வெளியில தேடி அந்த வெஹிக்கிளை பர்ச்சேஸ் பண்ணி அப்படிதான் ரெஸ்டோர் பண்ணி தர முடியும். அதை தான் நாங்கள் ப்ரீ புக்கிங்னு சொல்கிறோம். ப்ரீ புக்கிங்னா நாங்கள் வெஹிக்கிளை வந்து ஸ்கிராப்பாக வாங்குவோம், எப்படி வேணுமோ நான் வாங்கிக்குவோம். உங்களுக்கு இப்போ RX 100 வேணும், ஜாப்பனீஸ் 100 ஃப்ரம் 86 to 89ல எனக்கு ஜப்பான் 100 தான் வேணும்னா நாங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க, நாங்கள் வண்டி பார்க்காம எப்படி நாங்கள் வந்து உங்களுக்கு பே பண்ணுறது அப்படின்னு. நாங்கள் வண்டி வாங்குறது வந்து மின்ட் கண்டிஷனில் உள்ள வண்டி நாங்கள் வாங்க மாட்டோம். நாங்கள் வாங்குற எல்லா வெஹிக்கிளுமே பார்த்தீங்கன்னா நியர் டு ஸ்கிராப் தான். அட்லீஸ்ட் ஒரு பேப்பர் பெண்டிங்காக இருக்கும், இல்லை இன்ஜின் ஒர்க் இருக்கும், இல்லை பாடியில் ஒர்க்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஒர்க் தான். அதை பார்த்து யாரும் லைக் பண்ணலாம் மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள வெஹிக்கிள்ஸ் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அதை ரெஸ்டோர் பண்ணி சேல் பண்ணுறோம். நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் வச்சுருக்கோம், லைக் கொட்டேஷன் சொல்லி. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டைப் ஆஃப் ஒர்க்ஸ்க்கு இந்த பட்ஜெட், இந்த அடிஷ்னல் ஒர்க்குக்கு இந்த பட்ஜெட் அப்படின்னு சொல்லி நாங்கள் பட்ஜெட் பண்ணி நாங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம். யார் யாருக்கு என்ன வேணுமோ அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கு ஓகே, பட் மெயின் திங் இஸ் பக்கத்தில் இருந்தீங்கன்னா தாராளமாக நேரில் வந்து ஸ்டோரை ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் உங்களுக்கு சொல்றது புரியும், அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு சொல்றது எங்களுக்கு புரியும். ஃபோனில் கம்யூனிகேட் பண்ணும்போது நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் ஆகுது. ஸோ அதனால தான் நான் இந்த வந்து ஒரு டீட்டெயிலாக ஒரு உங்களுக்கு ஒரு ஜிஸ்ட் கொடுக்குறேன், எங்களோட ஸ்டோர், எங்களோட பிஸ்னஸ், எங்களோட செட்டப் எல்லாமே. அதே மாதிரி ஆன் ப்ரீ புக்கிங்கில் உள்ள எல்லா வெஹிக்கிள்ஸ்க்குமே 80% அட்வான்ஸ் தான். இப்போ நீங்கள் ஒரு வெஹிக்கிள் புக் பண்ணுறீங்க, நான் என்கிட்ட வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த வெஹிக்கிள் எனக்கு வந்து ரோட் கிங் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, நான் இந்த வெஹிக்கிளை வந்து நான் ஒரு டிசைன் பண்ணிடுவேன். இந்த ஸ்டாண்டர்டாக இதுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும். அந்த பட்ஜெட்டில் நான் ஃப்ரேம் பண்ணி அதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ், என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் வேணும், என்னென்ன ஹேண்டில் பார்ஸ் எப்படி வேணும், டிஸ்க் வேணும், டயர்ஸ் எப்படி வேணும், எல்லாமே நான் ஃபிகர் அவுட் பண்ணி ஒரு சார்ட் போட்டுருவேன். அந்த சார்ட் போட்டதுக்கு அப்புறமேட்டி அதில் கொட்டேஷன் ஃப்ரேம் பண்ணிடலாம். கொட்டேஷன் ஃப்ரேம் பண்ண உடனே அதுலேருந்து 80% நீங்கள் அட்வான்ஸ் பண்ண உடனே தான் நான் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணி அதை நான் ரெஸ்டோர் பண்ண முடியும். ரெஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமேட்டி மீதி 20% வந்து டெலிவரி. அப்போ தான் நான் இதில் வந்து வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணணும், வெஹிக்கிள் ரெஸ்டோர் பண்ணணும், எஃப்சி, இன்சூரன்ஸ், பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணணும். இது எல்லாமே பண்ணி கடைசியாக நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது என்னோட ப்ராஃபிட் அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் ஹோல்ட் பண்ண போறீங்க. ஸோ இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ். ஸோ ஆன் இனிஷியல் பேமெண்ட் இல்லாமல் என்னால் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஐம் லேர்னிங் நவ். இப்போ நிறைய பேர் வந்து அட்வான்ஸ் புக் பண்ணுறாங்க. ஒரு வெஹிக்கிள் இப்போ என்கிட்ட வாங்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு 10,000 சம்திங் 5,000 நீங்கள் புக் பண்ணிட்டு போயிட்டு அப்புறமேட்டு எனக்கு அதுக்கு ரெஸ்பாண்டே வரல. நான் அடுத்த நாளே இன்னொருத்தவங்க எனக்கு இந்த வெஹிக்கிளுக்கு வராங்க, வரும்போது இந்த வெஹிக்கிள் ஹோல்ட் ஆயிடுது. ஸோ அதனால இப்போ எங்கள்கிட்ட அட்வான்ஸ் பேமெண்ட் கிடையவே கிடையாது. இந்த ஒரு வெஹிக்கிள் வேணும்னா ஆன் கேஷ் கம்ப்ளீட்டாக இந்த வெஹிக்கிளுக்கு ஃபுல் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் வண்டி நாங்கள் புக் பண்ணுறோம். ஸோ நாங்கள் அட்வான்ஸ் பண்ணி லாக் பண்ணுறது அது எதுவுமே கிடையாது. நீங்கள் எது வேணாலும் தாராளமாக எங்களோட ஸ்டோரை எப்போனாலும் வந்து விசிட் பண்ணலாம். சண்டே கம்பல்சரி ஹாலிடே. அண்ட் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, ஏன் நீங்கள் வந்து ரெகுலர் கால்ஸ் எடுக்கல. சண்டேஸ் கம்பல்சரி எங்களால் எடுக்க முடியாது. அதே மாதிரி இஃப் சம்மன் இஸ் இன்சைட் த ஷோரூம், யாராச்சும் கஸ்டமர்ஸ் வந்திருந்தாங்கன்னா என்னால் கண்டிப்பாக ஃபோன் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா நான் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதனால் நான் தாராளமாக ஃபோன் அட்டன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்பேன். ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. when I find time நான் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி கால் பண்ணுறேன். அதே மாதிரி மெசேஜஸ் எதுவும் கால் பண்ணணும், மெசேஜஸ் எதுவும் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக எனக்கு கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் மெசேஜ் பண்ணலாம். நான் அதுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் மெசேஜ் பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் வந்து அன்டைம்லலாம் கால் பண்ணுறாங்க, லைக் 1 o'clock 2 o'clock 3 o'clock அப்படின்னு. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்கள் பார்க்குறீங்க, நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஆனால் எங்களுக்கும் அந்த ரெஸ்ட் டைமில் கால் பண்ணால் நாங்கள் ஃபோன் எடுக்கவே முடியாது. அதை வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. அண்ட் அது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. இப்போ மிட் நைட்டில் நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்கன்னா when I find time மார்னிங் எந்திரிச்ச உடனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். மிட் நைட்டில் கால் பண்ணும்போது எடுக்கலை, அன்டைமில் கால் பண்ணும்போது எடுக்கலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா அந்த டைம்லாம் எங்களால் பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு, எங்களுக்கும் கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். நாங்கள் இப்போ ஃபுல்லாக எல்லாமே சோஷியல் மீடியாவில் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் மூலியமாக தான் நிறையா வெஹிக்கிள்ஸ் ரெஸ்டரேஷன் வந்துட்டு இருக்கு, நிறையா வெஹிக்கிள்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப நல்லா ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். ஸோ இதே மாதிரி நிறையா வெஹிக்கிள்ஸ் எல்லாமே எடுக்கலாம். அப்புறம் இன்னொரு டீட்டெயில் கேட்டுட்டு இருந்தாங்க, டீசல் வெஹிக்கிள் பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. டீசல் வெஹிக்கிள் ஓட்டினா கிட்னி ப்ராப்ளம் வரும், உடம்பு சரியாக இல்லாமல் போயிடும், அப்புறமேட்டி ஃபிசிக்கல் டேமேஜஸ் ஆகும், செக்ஷுவல் டிசார்டர்ஸ் வரும், இப்படின்லாம் என்னென்னமோலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது ஓட்ட முடியாது. அந்த பாடி ஃபிசிக்னு ஒன்று இருக்குது. அந்த பாடி ஃபிசிக்கு தகுந்தாப்புல நீங்கள் வெஹிக்கிள் சூஸ் பண்ணுங்க. ரொம்ப லீனாக ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. அவங்களுக்கு தகுந்தாப்புல உள்ள வெஹிக்கிளை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஏன்னா நிறைய பேர் வந்து இதனால டாக்டர் சொன்னாங்க, இது அவங்க சொன்னாங்க, ஒரு மித்தே கிரியேட் ஆயிருக்கு. டீசல் வெஹிக்கிள் ஓட்டினா இதாயிரும். அதான் எல்லா வெஹிக்கிளும் ஒன்று தான். டீசல் வெஹிக்கிளாக இருக்கட்டும், பெட்ரோல் வெஹிக்கிளாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்று தான். நீங்கள் நம்ம ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே பண்ணுறது தான். இப்போ நம்ம எப்படி சின்ன வயசில் எப்படி நம்ம வண்டி கற்றுக்கிட்டோம், எடுத்தோடனே நம்ம கற்றுக்க போகிறதில்ல. அதே மாதிரி தான் விண்டேஜ் வெஹிக்கிள்ஸும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தவங்க எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதை லவ் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து ஒரு கஷ்டம் கொடுக்குற ஒரு இன்பம், அந்த மாதிரி ஒரு இது. ஸோ ரொம்ப இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது மட்டும்தான் தோணும். ஸோ விண்டேஜ் வெஹிக்கிள்ஸை வந்து நிறைய பேர் குறை சொல்லலாம். என்னப்பா இது ஆயில் லீக் இருக்கு, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, இது இப்படி இருக்கு, இதில் அவ்வளோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் கிடையாது. அதர் தேன் மெஷின், இது வந்து திஸ் இஸ் த லவ் டுவர்ட்ஸ் த வெஹிக்கிள் அண்ட் த ரைடர். ஸோ இதுதான் அது. நம்மளுக்கு லவ் இருக்கிறனால இது கண்டிப்பாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது என்னதான் கஷ்டம் கொடுத்தாலும் அது ஒரு மாதிரி இன்பமாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து லவ் பண்ணி இந்த விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ்லாம் வாங்குங்க. இதை மெயின் வெஹிக்கிளாக வச்சுக்கிட்டு ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அது வந்து தட் வில் நாட் ஹெல்ப் யூ இன் எனிவே. விண்டேஜ் வெஹிக்கிள் ஓன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒன் வெஹிக்கிள் ரெகுலர் யூஸுக்கு வச்சுட்டு விண்டேஜ் வெஹிக்கிள் வச்சுக்கிட்டீங்கன்னா லைக் ஒன் ஹாப்பி ரைட் வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் எடுத்து ஓட்டுறீங்க அப்படின்னா தட் வில் பி வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் யூ. நீங்கள் ரெகுலர் யூஸ் போகும்போது உங்களோட டென்ஷன், உங்களோட ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாம் நீங்கள் வண்டியில் காமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தான் ப்ரெஷர் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக ஒரு வெஹிக்கிள் வச்சுட்டு அடிஷ்னலாக விண்டேஜ் வெஹிக்கிள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அது வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ப்ராப்பர் மெயின்டெனன்ஸோட ஒரு வெஹிக்கிள் இருக்குன்னா தாராளமாக எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு ஜென்ரல் சர்வீஸ், ஆயில் சர்வீஸ் இதெல்லாமே பண்ணி. அதே மாதிரி ஆயில் லீக் பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. ஆயில் லீக் ஆகுது, ஆயில் லீக் ஆகும். புல்லட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் இல்லை 4 நாள் 5 நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணலன்னா ப்ரீதர் வழியாக ஆயில் வரதான் செய்யும். அப்போ என்ன பண்ணணும்னா ப்ரீதரை மட்டும் மடக்கிக்கோங்க. ப்ரீதரை மடக்கி வச்சுட்டு நீங்கள் சென்டர் ஸ்டாண்ட் போட்டு பெட்ரோல் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரீதர் வழியாக ஆயில் இறங்காது. நிறைய பேர் நீங்கள் வந்து வண்டி நிப்பாட்டிட்டு போயிட்டேன், ஆயில் லீக் ஆகுதுன்றாங்க. ஆயில் லீக் ஆகிறதுக்கு ரீசன் அது ரெகுலராக சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கணும். நீங்கள் அதெல்லாம் சில ஹிண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இனிமேல் நான் எல்லாத்துக்குமே நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி தான் நான் வெஹிக்கிள் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ஐ கேன் ஷேர் ஆல் மை தாட்ஸ். ஸோ உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் இதோட டீட்டெயில். அப்புறம் டீசல் வெஹிக்கிள் பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஐ ஷுட் கண்டினியூ தட். டீசல் வெஹிக்கிள் ஓட்டுறதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் தட்ஸ் நாட் சயின்டிஃபிக்லி ப்ரூவன். அது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஓட்ட முடியாத ஒரு கண்டிஷனில் ஒரு வெஹிக்கிள் எடுத்து ஓட்டினா இல்லை பாடி ஸ்டேட் சரியா இல்லைன்னா அது வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எனக்கு தெரியல அது எப்படி என்னன்னு. பட் ஒரு ப்ராப்பரான ஒரு டீசல் வெஹிக்கிள் ஓட்டி ஒருத்தவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு இம்பேலன்ஸ் வருது அப்படின்னா தட்ஸ் நாட் சயின்டிஃபிக்லி ப்ரூவன். அது நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதே மாதிரி டீசல் வெஹிக்கிள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸராக இருக்கிறவங்க டீசல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரெகுலர் யூஸருக்கு அது நான் எதுவுமே சொல்லி தரோம். எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு அது நம்ம சொல்லவே தேவையில்லை. பட் ஃபர்ஸ்ட் டைம் யூஸராக இருக்கும்போது நான் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். அது அவங்களும் ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு தகுந்தாப்புல தான் வெஹிக்கிளும் நாங்கள் சூஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதான் இதோட கம்ப்ளீட் ஜிஸ்ட், எங்களோட பிஸ்னஸோட கம்ப்ளீட் ஜிஸ்ட். அதே மாதிரி ரெஸ்டோரேஷனுக்கு வந்து நீங்கள் தாராளமாக when you come and give for restoration எங்களுக்கு ஒரு டைம் பீரியட், டைம் ஃப்ரேம் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஐ ரெக்வெஸ்ட் யூ. ஏன்னா நீங்கள் டைம் ஃப்ரேம் கொடுத்தா தான் எங்களால் அந்த ஒர்க்கே பண்ணி முடிக்க முடியும். ஏன்னா ஓல்டு வெஹிக்கிள் ப்ளஸ்ஸு நாங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக அந்த வெஹிக்கிளை கான்சன்ட்ரேட் பண்ணோம். நாங்கள் அளவுக்கு அதிகமான டைம் எடுத்துக்க போகிறதில்ல. பட் இருந்தாலும் எங்களுக்கு நாங்கள் ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணோன்னா மேக்ஸிமம் அதில் கொடுக்க பார்த்துருவோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 1 வீக் to 10 டேஸ்க்குள்ளே நாங்கள் கம்பல்சரி அதை முடிச்சிடுவோம். அதனால் எனக்கு இந்த ஃப்ரேமில் வேணும் அப்படின்னா எங்களுக்காக கோச்சிக்காமல் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோட்டல்ஸ் இவ்வளோ தான். நான் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்னும் நிறையா வெஹிக்கிள் அப்டேட்ஸ்லாம் நெக்ஸ்ட் போடுறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டி உங்களை வெஹிக்கிள் அப்டேட்ஸோட நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ.